வெல்கம் டு நாவின் சுவை. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரசகுல்லா பண்ணுறதுக்கு மூணு பொருட்கள் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது என்னென்னா 1 லிட்டர் பால், 1 கப் சுகர், 1 லெமனோட ஜூஸ். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பன்னீர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கிற 1 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் பசும்பாலாகவும் இருக்கலாம், இல்லை ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துட்டிங்கனாலும் ஓகே, ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பால் பாருங்கள் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வச்சுருக்கிற லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பால் கொஞ்ச நேரத்தில் நல்லா திரஞ்சிரும். மீதி இருக்கிற லெமன் ஜூஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரத்தில் பால் திரண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரண்டு பன்னீர் தனியாகவும் இந்த பால் தனியாகவும் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த தண்ணியை பன்னீரை ஃபில்டர் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் தனியாக இந்த ஒயிட் கிளாத்தில் ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இதில் நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம அந்த லெமனோட புளிப்பு போகிறதுக்காக நம்ம இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் 2-3 டைம். அப்போ தான் உங்களுக்கு அந்த லெமனோட புளிப்பு போகும். இந்த பன்னீர்லேருந்து வடித்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கோ இல்லைன்னா நீங்கள் கிரேவி ஏதாவது செஞ்சிங்கன்னா அதில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த தண்ணியெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இதில் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு கிச்சன் டேப்பில் கட்டி தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிற தண்ணியும் ஃபுல்லாகவே நல்லா வடிஞ்சிரும். ஸோ இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு இதை கட்டி தொங்க விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பன்னீர் எடுத்துடலாம். இப்போ இதில் எந்த தண்ணியுமே இல்லை. இப்போ இந்த பன்னீரை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் திரியாக இருக்குது. இப்போ நீங்கள் சாஃப்டாக எவ்வளோ தூரம் நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரசகுல்லா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை நல்லா உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையணும். மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் இதை பிசையணும். இந்த மாதிரி உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் அது நல்லா பேஸ்ட்டாக ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா 10 நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்து சின்ன சின்ன உருண்டையை உருட்டிக்கலாம். இந்த உருண்டை உங்களுக்கு ரசகுல்லா எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக உருட்டிக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா டபுள் ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த சைஸ் உருட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் நீங்கள் உருட்டிக்கலாம். நான் சின்னதாக உருட்டுறேன். நம்மளோட பன்னீர் பால்ஸ் எல்லாமே நல்லா எந்தவித கிராக்கும் இல்லாமல் சாஃப்டாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். இப்போ ஒரு நல்ல அகலமான பாத்திரமும் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1 கப் சுகர் சேர்த்துறோம். 1 கப் சுகருக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா இந்த தண்ணியில் கலந்து விட்டுருங்க. இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சதுன்னா போதும். இப்போது இந்த சுகர் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இந்த பன்னீர் பால்ஸை இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் பால்ஸை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் அகலமான பேனை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் டபுள் சைஸ் ஆகி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும்.
அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ரொம்ப கலக்க வேண்டாம், இப்போ அது உடஞ்சிரும். லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போது இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரசகுல்லா பாருங்கள் நல்லா டபுள் சைஸாக ஆகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த சர்க்கரை பாகு எல்லாமே இதில் நல்லா இறங்கும். இப்போ நம்மளோட ரசகுல்லா எல்லாம் 6 மணி நேரம் நல்லா இந்த சுகர் சிரப்பில் ஊறிடுச்சு. இதெல்லாம் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்குள்ளே எல்லாமே நல்லா இந்த சுகர் சிரப் உள்ளே போயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.